ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எம்டி குருமா எப்படி வைக்கணுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், 3 பச்சை மிளகாய், 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு கைப்பிடி அளவு குட்டி குட்டியாக நறுக்குன தேங்காய், 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, இது எல்லாமே சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். பேஸ்ட்டாக இருந்தால் தான் குருமா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. குருமாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்றதை பார்த்துடலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா கீறினது, கொஞ்சோண்டு கொத்தமல்லி. எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வாணலியில் எண்ணெய் விட்டு சூடானதும் பட்டை, லவங்கம், கிராம்பு, அந்த ஸ்பைசஸ் போட்டு வதக்கணும். மெயினாக அந்த சோம்பு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் நல்லா வெடிக்கும். சோம்பு வெடித்தாதான் அந்த குருமாக்கான அரோமா சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி எண்ணெய் காஞ்சதும் போடுங்க. சோம்பு வெடித்து வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு கண்ணாடி பதத்துக்கும் மேலே ப்ரௌன் கலர் வரத்துக்கும் முன்னாடி இந்த ஸ்டேஜில் வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்குங்க. தக்காளியோடு சேர்த்து அந்த குருமாக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா மேஷியாக வர வரைக்கும் வதக்குனிங்கன்னா தான் குருமா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம காய்கறிகள் எதுவும் போட போகிறதில்ல. ஒரு அர்ஜெண்ட்டாக செய்யணும் ஒரு குருமா அப்படின்ற போது வெறும் வெங்காயம், தக்காளி, இந்த இருக்கிற ஸ்பைசஸ் மட்டும் தான் வச்சு செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் நல்லா மேஷியாக வர மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த தக்காளி நல்லா வதங்கி டேஸ்ட் கொடுக்கும். இந்த குருமாவுக்கு அது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணுங்கள். தக்காளி நல்லா வதங்கினதும் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் போடுங்க. ஏன்னா தண்ணி விடாமல் அப்படியே எண்ணெயில் அந்த பேஸ்ட்டு போட்டிங்கன்னா கட்டிடும். தண்ணி விட்டுட்டு தண்ணி கொதி வரும்போது இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் போடுங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை போட்டிருக்கிறதுனால ரொம்ப திக்கான குழம்பாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா நீங்கள் கூட குறைய போட்டுக்கோங்க. இந்த குருமாவுக்கு நம்ம காரப்பொடியோ மிளகாய் பொடி அந்த மாதிரி எந்த ஸ்பைஸ், கரம் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் பச்சை மிளகா அந்த டேஸ்ட் மட்டும்தான். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா விருப்பப்படாதவங்க இந்த தக்காளி வதக்கும் போது மஞ்சத்தூள் போடுற அந்த ஸ்டேஜில் காரப்பொடியும் போட்டு வதக்கிக்கோங்க. இதெல்லாம் சேம் ப்ரொசீஜர் தான். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இது குருமா சப்பாத்திக்கும் இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக